சொல்றாங்கல்ல, அவங்க கிட்டயும் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ம். அதே மாரி கடவுளே இல்லன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்டயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவங்கள சுத்தமா நான் எ என் அதான் கடவுள் இல்லைன்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தலைவரே கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல அதான் நீங்க சொன்னபடி அவ்வளவு கோயில்கள் இருக்கு. அவங்க வீட்ல உள்ளவங்க கோயில் கோயிலா போறாங்க. எல்லா கும்பாபிஷேகம் பண்றாங்க. கோயில்ல குடுக்குற எல்லா பரிவட்டம், எல்லா மரியாதையும் வாங்கிக்கிறாங்க. எல்லா கோயில்ல செய்யக்கூடிய எல்லா பூஜைகளையும் பண்றாங்க. அப்புறம் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டிக்கு எதிரா வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்கள ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்த பேச்சு அளவிலும், அவங்களுடைய செயல்பாடுகளே காமிச்சிருக்காங்க. ஆனா, அவங்களையே கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. நீங்க உறவுகளே அப்பதான் மேம் வந்து ம். ப திரும்ப ஒரு ஒண்ணு கூட முடியும். இப்ப ம். ஒண்ணுமே இல்ல. ஒரு ம். பொண்ண வந்து நம்ம கல்யாணம் பண்ணி குடுத்துர்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ம். பொண்ணுக்கும், அந்த வீட்டுக்குமான ம். போக்குவரத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ம். அதே மாரி அந்த பொண்ணு கூட தாய் வீடுன்னு கூட வர முடியும். ஆனா, அந்த பொண்ணோட கூட பிறந்தவங்க ம். அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுன்றது ரொம்ப ஏன்னா இன்னொருத்தவங்க வீடுன்னு ஆயிடும் அது. ம். நம்ம வீட்டு பொண்ணு இன்னொருத்த வீட்டுக்கு குடுத்துட்டோம். இன்னொரு ம். வீட்டுக்கு எப்படி நம்ம போறதுன்னு இருக்கும். ஆனா, அத ம். எப்போ நம்ம உரிமையா போக வைக்க முடியும் அப்படின்னா, ம். என்னோட இப்ப பொங்கல் வருது. ம். என் தங்கச்சிக்கு, என் அக்காவுக்கு வந்து நான் பொங்க பானை குடுக்க போணும். ம். அப்போ வந்து இந்த உறவுகள் வந்து சேரும். ம். ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான, தம்பிக்குமான, அக்காவுக்குமான அந்த உறவு வந்து புதுப்பிக்க அந்த இடத்துல தான் உண்மைய சொல்ல போனோம்னா, எங்க தாய் மாமா வந்து எங்க வீட்டு வழியா போவாரு. எங்க தெரு வழியா கூட போவாரு. எங்க வீட்டுக்கு வரமாட்டாரு. ஏன்னா, எங்களோட சூழல் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காம இருக்கும். அதனால வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா, வருஷத்துல 1 நாள் வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, பொங்கல் பொங்கலுக்கு. அன்னைக்கு போகி பண்டிகை அன்னைக்கு எங்க மாமா எங்களுக்கு வந்து பொங்க பானை எடுத்துட்டு சீர் வருவாங்க. செய்து எடுத்துட்டு வருவாங்க. எங்க மாமா வர ஒரே ஒரு நாள் அதுதான் மேம். அப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல அப்டின்னா, அன்னைக்கும் எங்க மாமா வரமாட்டாங்க எங்க வீட்டுக்கு. எல்லாமே வந்து நம்மளோட நம்முடைய பண்டிகைகள் கலாச்சாரம், எல்லாமே பண்பாடு, எல்லாமே உறவு எல்லாத்தையுமே எல்லாம் இழக்கிறோம் நம்ம. ஆமா. எல்லாமே உணர்வுகள். இன்னைக்கு அதாவது சம உரிமை, சமநீதி, சமத்துவம் அப்படின்னுங்கிற பேர்ல வந்து ஒரு ஒரு 50, 60 வருஷமா நம்ம நாட்டுல ஒரு இயக்கம் வந்து இருந்துகிட்டு, நீ வந்து அம் பெண்களுக்கு வந்து இங்க சம உரிமை இல்ல, பெண்ணியம் இங்க வந்து இல்லை, பெண்கள் போற்றப்படவில்லை, அவங்களுக்கு உரிமை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஆம்பள மாரி பேண்ட் சட்டை போட்டுட்டு நட, நீ வந்து கிராப் வெட்டிட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினாரு. அது மாரி யூட்ரஸ் இருக்கு, நீ எதுக்கு குழந்தை பெத்துக்கிற, அத வந்து கட் பண்ணி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. தாலி எல்லாம் வந்து இது வந்து நம்முடைய பழக்கம் கிடையாது. அது வந்து மூட நம்பிக்கை. தாலி எல்லாம் யாரு போடுவா? தாலி அறுத்தறின்னு சொல்லுவாங்க. ஆனா, இதே இந்த கேடுகெட்ட கும்பல் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் வந்து கிலோ கணக்குல நகை போட்டுப்பாங்க. ம். அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் டஜன் டஜனா பெத்துப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப நம்முடைய கலாச்சாரத்துல அப்படியே நல்ல பட்டு நகை நட்டு அப்படியே நாகரிகமா இருந்துப்பாங்க. தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக நம்ம நாட்டிலே வந்து ஒரு ஒரு பெரும்பாலான மக்களை வந்து அவங்களுடைய மூளை சலவை செய்து, அவங்கள வந்து அடிமைப்படுத்தி, அவங்களுடைய பண்பாட்டையும், அவங்களுடைய வளர்ச்சியும், அவங்களுடைய கலாச்சாரத்தை எல்லாத்தையும் சிதைச்சு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் நம்ம சொல்றாங்க. ஸோ இவங்களையெல்லாம் நம்ம எப்படி மீட்டெடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கு அது இல்லையா? உண்மையாலுமே மேம் என்ன ஒண்ணுன்னா, இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பிரச்சனை இல்லாத ஒரு இதுவே இருக்காது. அப்போ ஒரு இடத்துல ஒரு சமூகம் சார்ந்த எங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அந்த பிரச்சனைக்கான தீர்வ கண்டுபிடிக்காம, ஏன்னா அவங்களோட அறிவு அதுதான். அந்த ம். பிரச்சனையே அதாவது வீட்ல வந்து மூட்டை பூச்சி அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ம். மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்ட கொளுத்துனானா அப்படிங்கிற மாரி ஒரு கிராமங்கள்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு. என்னன்னா, வீட்ல வந்து மூட்டை பூச்சி இருக்கு அப்படின்னா, அந்த மூட்டை பூச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணாம, ம். மூட்டை பூச்சி ஒழிக்கவே முடியாது. வீட்ட கொளுத்துனா மட்டும் தான் அப்படின்னா, அடுத்து நீ ஒரு வீடு கட்டுறதுக்குன்றது உன்னால சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ம். அதே தான் இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறதும். ம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள எளிதா கடந்து களைய வேண்டிய ஒரு விஷயத்த வந்து ம். இவங்க ஒட்டுமொத்தமா பண்றாங்கல்ல. அதாவது நான் தான் கடவுள்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்டயும் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ம். அதே மாரி கடவுளே இல்லன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்டயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவங்கள சுத்தமா நான் ஏன்னா எனக்கு அப்படிதான் தமிழ்நாட்ட சீரழிக்குதே அந்த கும்பல் தானே! ஆ அது அரசியல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மேம். இதுல என்னன்னா, பார்க்குற கேட்கிற மக்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா, நான் நீங்க கடவுள் இல்லன்னு பேசுறீங்க. ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்க கோவிலுக்கு போறாங்க. சாதாரண இப்ப நாம கோவிலுக்கு போறோம் அப்டின்னா, ஒரு சாமிக்கு ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். இல்ல நமக்கு அர்ச்சனை பண்றதுக்காக வெத்தல, பாக்கு, பழம், தேங்காய் எடுத்துட்டு போய் உடைச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோம். அதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரானரி சாமி பக்தி அப்டின்னு சொல்ல முடியும். ஆனா, கடவுள் இல்லன்னு பேசுற அவங்கள வீட்ல
எக்ஸ்ட்ரா அதாவது என்ன மாதிரியான பூஜைகள், யாகங்கள், ஹோமங்கள் இருக்கோ அவ்வளவும் பண்றீங்க. அதான் அப்போ கடவுள் இல்லைன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தலைவரே கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல அதான் நீங்க சொன்னபடி அவ்வளவு கோயில்கள் இருக்கு. அவங்க வீட்ல உள்ளவங்க கோயில் கோயிலா போறாங்க. எல்லா கும்பாபிஷேகம் பண்றாங்க. கோயில்ல குடுக்குற எல்லா பரிவட்டம், எல்லா மரியாதையும் வாங்கிக்கிறாங்க. எல்லா கோயில்ல செய்யக்கூடிய எல்லா பூஜைகளையும் பண்றாங்க. அப்புறம் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டிக்கு எதிரா வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்கள ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்த பேச்சு அளவிலும் அவங்களுடைய செயல்பாடுகளே காமிச்சிருக்காங்க. ஆனா, அவங்களையே கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. ஒரு மந்திரமாகட்டும், இதுவாகட்டும் எல்லாத்தையும் அவங்கள கூட்டு வச்சு பண்ணிப்பாங்க. அப்புறம் அ நம்முடைய பூஜைகள்ல செய்ற அதாவது இந்த ஹோமங்கள் இதுலலாம் செல்ற திருமண சடங்குகள்ல பண்ற மந்திரங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைய யூஸ் பண்றாங்க. ம். அந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆம் அது என்ன சொல்றது? ரொம்ப கேவலமான அர்த்தம் கொண்டதாக இருக்கும்லாம் அந்த தலைவர் வந்து பேசுவாரு. ஆனா அவருடைய பொண்டாட்டி வீட்ல என்ன மந்திரத்துல எவ்வளோ சொன்னாரோ, அந்த மந்திரங்கள சொல்லி தான் அவங்க வீட்ல வந்து பூஜை பண்றது, விளக்கேத்துறது எல்லாம் செய்வாங்க. அப்போ நீ வீட்ல ஒண்ணு பண்ற, வெளியில வந்து மக்கள வந்து ஏமாத்துற. நீ பண்ணலாம். ஆனா மக்கள் பண்ணக்கூடாது. அத யாரு சோ, மேம் அப்ப இந்த மக்கள் யோசிக்கணும்? முட்டாளா ஆ. இருக்கிறதுனால தானே! நீ அதுதான். நீயா இல்ல. நீ வந்து உனக்கு உணர்வு இல்ல. ம். அவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு நீ எல்லாம் கேட்கிறனால தானே அவன் இன்னைக்கு இவ்ளோ பேசுறான், இவ்ளோ செய்றான். இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறான். மேம் அப்ப யார் திருத்தணும்? ஒரே ஒரு விஷயம் தான் மேம். என்ன ஒரு விஷயம் எனக்குள்ள இருக்கிற எனக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும் அப்டின்னா, இப்ப சமீபத்தில வந்து அ தனுஷோட ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் சொல்லியிருப்பாரு. எனக்கு ஆமாமா. உண்மையாலுமே வந்து அவரு குலதெய்வத்த ரொம்ப பத்தி. ஆமா. ஆமாமா. எனக்கு உண்மையாலுமே தனுஷோட அவரு ரொம்ப இவ்ளோ நாள் ஆச்சரியமா இருந்தது. பேசினத விட, ஆமா. அவரு அன்னைக்கு பேசினது வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு எவ்ளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஆமாமாமா. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு வந்து இவங்கலாம் கடவுள் இல்ல, கடவுள் இல்லன்னு பேசுறவங்க எல்லாமே வந்து கடவுளுக்கு எக்ஸ்ட்ரானரி என்னெல்லாம் பூஜை பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்றாங்க, தன்னோட குடும்பத்த பாதுகாக்கிறதுக்காக. ஆனா, அத நம்பி கடவுள் இல்லன்னு சொல்லி இப்ப எங்க வீட்டை கூட எடுத்துக்கோங்களேன். எங்க வீடோ, இல்ல எங்க தாய் மாமாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் இந்த அவங்களோட கொள்கைகள அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்றவங்க. அவங்கலாம் பேசிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க. இவங்கலாம் கேட்டுட்டு கேட்கிறவங்க தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க வீட்ல நான் குலதெய்வ கோவிலுக்கு போயி, நான் சின்ன பிள்ளையில எங்க தம்பிக்கு மொட்டை அடிக்கையில போயிருக்குது. அப்பலாம் எனக்கு என்ன வயசு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப போனது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் நாங்க குலதெய்வ கோயிலுக்கே போறோம். என்ன அப்டின்னா, இந்த குலதெய்வ வழிபாடு விட்டு போயிடுது இல்லையா? ம். அதனால வந்து அது அ அது நம்பிக்கை இருக்கா? இல்லையா? அது அடுத்த பிரச்சனை மேம். ம். ஆனா நம்ம ஒரு குலதெய்வ கோயிலுக்கு எதுக்காக போறோம்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. ஆனா அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே அவ்ளோ அதாவது பூஜைகள் நம்முடைய பண்றாங்க. முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையா வந்து அவங்க வச்சு வழிபட்ட தெய்வம். ம். அந்த தெய்வம் தான் அந்த குடும்பத்தை வந்து அவங்களுடைய குலத்தை வந்து காத்துட்டு இருந்த தெய்வம். முதல் நம்ம வழிபட வேண்டியதே குல தெய்வத்த தான் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமா இதுக்கு சொன்னாரு. என்ன ஒரு விஷயம்னா மேம், இப்ப ஒண்ணும் இல்ல. என்னன்னா, இப்ப வந்து நம்மளோட உணர்வுகளுக்கு, நம்மளோட அ அறிவியல் ரீதியாவே இவங்க வந்து இதுக்கு அ ஆதாரம் இல்ல அப்படி இப்படின்னு எது வேணாலும் சொல்லட்டும். அறிவியல் ரீதியாவே என்னன்னா, நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து இங்க காற்றுல வந்து எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தானே இங்க இது. ஆமா. அப்போ நம்மளோட எண்ணங்களுக்கு வலு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் வந்து அறிவியல் ரீதியாவே நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் இப்போ ஒரு கருவிய வச்சு நீங்க அறிவியல்ல இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஒரு காற்றுல இது இருக்கு, அது இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறத, நம்மளோட முன்னோர்கள் தன்னோட தியானத்தின் மூலமாவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குலதெய்வம் எங்கன்னா நம்மளோட அதாவது நம்மளோட தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா சம்திங் அங்க அவங்க வந்து அங்க இருந்தவங்க. இப்போ அந்த மண்ணுக்குன்னு ஒரு வாசம் இருக்கு. அந்த மண்ணுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு. அப்போ அந்த அவங்களோட எண்ணங்கள் வந்து அங்க பதியப்பட்டிருக்கு. அந்த அந்த இடத்துக்கு நாம திரும்ப போகும்போது, அவங்களோட அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கும். அந்த இது வந்து நம்மள அவங்களோட எனர்ஜி இன்னும் சொல்லப்போனா என்னன்னா, 6 அணை கூட 6 ஆமா. அவுளு ஏதோ சம்திங் இப்போ நம்மளோட ஒத்த எனர்ஜி உள்ளவங்க சந்திக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் இது கிடைக்கும்னு கரெக்ட். சொல்றாங்கல்ல. அப்போ நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட குலம் வாழணும்னு நினைக்கிற முன்னோர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனா தான், அவங்களோட ஆசீர்வாதங்கள் அந்த நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். இதுதான் குலதெய்வ வழிபாடு. இத வந்து நம்ம வந்து ஐயோ! அவங்க அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கலாம் கேட்டு நம்ம இதெல்லாம் வந்து மூடத்தனம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம விட்டதுனால, நம்மளோட குழந்தைங்க தான் பாதிக்கப்படுது. நம்மளோட குடும்பங்கள் தான் பாதிக்கப்படுது. நம்மளோட குடும்பங்கள்ல வந்து இன்னைக்கு நெறைய பிரச்சனைகள் வரதுக்கு காரணமே வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் மறந்து போனதுனால தான். இதே மாரி
நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு ஒரு இடத்துல வந்து பேசியிருப்பாரு. கடவுள் நம்பிக்கை வந்து எப்படி இருக்கணும்? எதனால கடவுள கும்பிடணும்? அதன் மூலம் தியானத்தின் மூலமாக நம்ம என்னென்ன பெறுறோம்? அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சிருப்பாங்க. ஆனா மக்கள் வந்து அ இது மாரி நெறைய பேர் வந்து ஆன்மீகத்த பத்தியும், அந்த தியானத்த பத்தியும், இந்த குலதெய்வ வழிபாடு பத்தி பேசினாலும், இங்க இருக்கிற சில அரசியல் வியாதிகள், அதாவது மூளைய சாணியில முக்கி எடுத்து உள்ள வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வேணும்னு தன்னுடைய சுயநலத்துக்காக பாக்கி வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாரி மக்கள இது பண்றாங்க இல்லையா? இப்ப அவங்கள தான் இந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுற இடத்துல இப்ப இன்னைக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான் மேம். இப்ப என்ன ஒண்ணுன்னா, நாம நல்லா இருக்கணும் அப்டின்னா, நம்ம வீட்ல எல்லாரும் என்னென்ன பண்ணாங்களோ, அத நம்ம பண்ணா தான். இப்ப ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து அ இயற்கை சார்ந்த, நம்ம மண் சார்ந்த விளைபொருட்கள் சாப்பிடாம, எதையோ சாப்பிடுறதுனால தான் இன்னைக்கு வந்து உடம்புல வந்து இல்லாத வியாதிகள் எல்லாம் வருது. அப்போ நம்மளோட கலாச்சாரம், நம்ம குடும்பத்துக்குன்னு சில வழிபாட்டு முறைகள் இருக்கும். நம்ம குடும்பத்துக்குன்னு சில பழக்கவழக்கங்கள் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம மறந்து போறதும், இவங்க யார் எது வேணாலும் சொல்லட்டும் மேம். நமக்கு எங்க போச்சு? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இன்னைக்கு என்னன்னா, இன்னொரு ஏன் நம்மள நம்ப வைக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? என்னன்னா, "நீ கடவுள் இல்லன்னு சொன்னா தான் நீ அறிவாளி. நீ அப்பதான் பகுத்தறிவு அப்படிங்கிறதுக்கு விளக்கமா பகுத்தறிவுனாலே வந்து கடவுள் இல்லன்னு சொல்லிட்டாலே பகுத்தறிவுன்னு நெனைக்கிறாங்க. அது எந்த வகையில பகுத்தறிவுன்னு எனக்கு தெரியல. என்ன ஒண்ணுன்னா, பகுத்தறிவுன்றது நம்மளோட முன்னோர்கள தவிர வேற யாராலயும் அந்த இத உணரவே முடியாது. என்னன்னா, ஒரு செடி இருக்கு அப்படின்னா, அந்த செடியில என்ன மாதிரியான ஆ அந்த ஒரு மூலிகையில என்ன மாதிரியான வியாதிய குணப்படுத்தக்கூடிய தன்மை அது இருக்குன்னு பகுத்தறிந்தது நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட சித்தர்கள். ஒரு மண் இருக்கு அப்படின்னா, அந்த மண்ணுல எந்த மாதிரியான பயிர் விளையும் அப்படின்னு பகுத்தறிஞ்சது நம்மளோட முன்னோர்கள். இதெல்லாம் பகுத்தறிவா? ஒட்டுமொத்தமா நான் வந்து இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு பகுத்தறிவா? எத அதான் நம்ம மக்களுடைய எடுத்துக்க மூளைய வந்து பிரிச்சு போட்டத இல்ல. வந்து இவங்க இந்த பகுத்தறிவுன்னு எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு எழுத்தாளர்களுக்குள்ளயுமே வந்து இந்த ஒரு எண்ணம் இருக்கு மேம். ஆமாமா. அந்த எப்படின்னா, தமிழ் எழுத்தாளர் திரைப்பட துறையில வந்து இது ரொம்பவே இருக்கு. தமிழ் திரைப்படம் மட்டும் இல்ல. எழுத்தாளர்கள் எழுத்தாளர் அப்படின்னாலே வந்து அவங்க பகுத்தறிவாளர் அந்த ஒரு இது அப்படிங்கிற எனக்கே அது புரியல. பகுத்தறிவுனா ஃபர்ஸ்ட்டு என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வியே ம், எ எனக்குள்ள நம்ம முன்னோர்கள் சொல்லாத பகுத்தறிவு. அதான் சொல்றேனே, ஒரு ம், பூ இருக்கு அப்படின்னா, அந்த பூ அதனால தான் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமா ம், ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. ம், நம்மளால ரொம்ப நாள் வாழ முடியாததுக்கு காரணம், அந்த பகுத்தறிவெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு, ம். நம்ம இந்த பக்கம் போனோம் பார்த்தீங்களா? அதனால தான் வந்து நெறைய வியாதிகளோடையும் அ மனசுல வந்து அப்பலாம் வந்து எது இல்லனாலும் நிம்மதியா இருக்க முடிஞ்சது. இப்ப நமக்கு எல்லாமே இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து அ என்ன இருக்கணுமோ அது இல்லாம இருக்கிறது. அப்போ இவங்களையெல்லாம் பகுத்தறிவு பேசித் தெரியும் மூடர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனா, நீங்க அப்படி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அப்படி நெனைக்கிறீங்க. ம், நான் எப்படி நெனைக்கிறேன் அப்படின்னா, ம், இவங்க எல்லாமே வந்து சுயநலவாதிகள் அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். ம். ஏன் அப்படி சுயநலவாதிகளுக்கும் மூடருக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லையே! இதே மாரி என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. ம், ஆ பெண்ணியம். ம். பெண்ணியம்னு ஒண்ணு பேசிட்டு கொஞ்சம் பேர் திரியிறாங்க. இந்த பெண்ணியத்துக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லிட்டு இப்ப யாருக்குமே புரியல. அதாவது இவங்க பேசி திரியிறவங்களுக்கு தெரியல. கேட்கிற நமக்கே புரியல. இந்த பெண்ணியம்னா, அந்த பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கிராப் வெட்டிட்டு நடக்கிறதா? இல்ல யாரையும் மதிக்காம இருக்கிறதா? ஆ இல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்காமலேயே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான் பெண்ணியம் நினைக்கிறாங்களா? எத பெண்ணியம்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு போறாங்க? அதாவது என்னைய பொறுத்தவரையிலும் பெண்ணியம்ங்கிற ஒரு வார்த்தையே நான் அத எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. எப்படி என்னன்னா நீங்க பகுத்தறிவை சொல்றீங்களோ, அது மாரி பெண்ணியம் ஒரு ஆமா. ஒரு உயிரற்ற ஒரு வார்த்தைங்கிறீங்க. இல்ல எப்படின்னா, ம். நீங்க ஆண உயர்வா நினைக்கிறதுனால தான் உங்கள நீங்களே பெண்ணியம்ங்கிற ஒரு அடுத்த நிலைக்கு ஒரு நீங்க வார்த்தை ஏன் வருது. உயர்வா நினைக்கிறீங்கன்னு தான் ம். என்னோட ம். கேள்வி. ம். ஆணும், பெண்ணும் சமம். ம். அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளேயே வந்து, ஓ! அவங்கள மாரி இருந்தா தான் நீங்க ஏன் அவங்க கூட வந்து ஒரு அவங்கள தாழ்வு மனப்பான்மை ஆ, ஆ உங்களுக்கு. தாழ்வு மனப்பான்மையே யார் விதைக்கிறது? ம். பேசுறவங்க விதைக்கிறாங்களா? இல்ல ம். நமக்குள்ள விதையுதா? சோ அப்படின்னு பார்த்தா, பெண்ணியம் பேசுறவங்க தான் அவங்களுக்குள்ள இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ மறைக்கிறது தான் பெண்ணியம் பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாம். எனக்கு கண்டிப்பா எனக்கு அப்படிதான் தோணுமே. எனக்கு என்னன்னா, இப்போ ஆண நீங்க உயர்வா நினைக்கிறதுனால தான் ஒரு பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு வ தாட்டே உங்களுக்கு வருது. வருது. ம். நான் அப்படி நினைக்கவே இல்ல. 2 ம். பேரும் சமம்னு நினைக்கிறேன். ம். எல்லா இடத்துலயும் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அது வந்து என்னன்னா, உரிமைகள் ரீதியா கிடைக்கணுமே தவிர, ம். அ நான் வந்து அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னா, நான் ஏன் அவங்கள மாதிரி இருக்கணும்? ம். கரெக்ட். நான் நானா தானே இருக்கணும். நான் நானா தானே இருக்கணும். ம். நான் வந்து நீங்களா மாறணும். நான் ஏன் முயற்சி பண்ணணும்? ம். எனக்கு நான் வந்து நீங்களா வேணாம். நான் நானாவே இருக்கேன். கரெக்ட். அதுதான் எனக்கு
என்னோட இது அதுதான் மேம். ஏன்னா பெண்ணுங்கிற ஒரு இதுவே என்னை பொறுத்தவரையில இல்ல. அதாவது அ உரிமைகள் சார்ந்து எந்தெந்த ம். இடத்துல நமக்கு உரிமைகள் வேலை வாய்ப்புகள்ல ம். சமமான உரிமைகள் வேணும். ம். சட்டங்கள்ல உரிமைகள் அததான் வந்து பெண்ணியமே அதுவும் நான் பெண்ணியம்னு சொல்ல மாட்டேன். ம். உரிமைகள் மட்டும் தான் சொல்லுவேனே சம தவிர, உரிமை. ஆமா. சம உரிமைன்னு மட்டும் தான் சொல்லுவேன் தவிர, பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ம். என்ன நேயர்களே, நெறைய விஷயங்கள நம்ம கேட்டுட்டோம் இல்லையா? அதாவது ஒரு இளம் எழுத்தாளர் வாய்ப்பு அ மறுக்கப்படுகிறதா? இல்ல நல்ல இனிப்பா இருக்குதா? அப்படின்னு ஆரம்பிச்சு, இன்னைக்கு கடைசியில பகுத்தறிவு, பெண்ணியம்னு வந்து முடிச்சிருக்கிறோம். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். நீங்க தான் யோசிக்கணும். நம்ம பகுத்தறிவாளியா? இல்ல பெண்ணியவாதியா? இல்ல நம்ம வந்து இந்த சோசியல் மீடியாவால பாதிக்கப்பட்டு இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லாம் யூஸ் பண்ணி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் சிதைச்சு, நாளைக்கு இவங்க சொன்னபடியே ஒரு பக்கம் ஏஐ இருக்கும், இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த நிலைமைக்கு நம்ம நாட்ட, நம்முடைய தலைமுறை இட்டு செல்ல போகிறோமா? அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. எங்களுடைய அரங்கத்திற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, உங்களுடைய நன்றி. மேலான கருத்துக்கள பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி. நன்றி மேம்.